சமர்நாத் கேபிட்டல் மார்ட். ஸோ மார்க்கெட் வந்து இந்த வாரத்தில் கொஞ்சம் திருப்திகரமாக முடிஞ்சிருக்குது. நேற்று கூட சொல்லியிருந்தேன் வீக்கெண்டு மேபி வந்து எல்லாம் பொசிஷன் வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி மேபி கொஞ்சம் நெகட்டிவாக போனாலும் போகலாம், அதை பற்றி உரி பண்ணிக்காதீங்கன்ட்டு. ஆனால் பாருங்கள், நல்ல மார்க்கெட் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் முடிஞ்சுக்கிறது பார்க்கும்போது அப்படியே வீக்கெண்டு வந்து நல்லா சந்தோஷமாக கொண்டாடலான்ட்டு இருக்குது. என்ன இருந்தாலும் கொண்டாட தான் போகிறோம். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் டபுள் பூஸ்டோட வந்து கொண்டாடலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் அளவாக பதமாக கொண்டாடுங்க. எனக்கு ரொம்ப நல்ல ஆசை, மார்க்கெட்டில் வந்து 4 காசு சம்பாதிச்சு வீட்டுக்காரிக்கு வந்து நகை நட்டு போடுறோம், ஒரு ஷிப்பில் வந்து ஒரு ஃபாரின் டூர் கூட்டிகிட்டு போகணுன்ட்டு. எங்கே நடக்குது? எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நடக்குதுன்னு சார் அது இமேஜினேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. நானும் இமேஜினேஷன் பண்ணி பண்ணி பார்க்க அது இமேஜினேஷன்லேயே போயிட்டு இருக்குதே தவிர வீக்கெண்ட் ஆனால் அவகிட்ட தான் கை மாற்ற காசு கேட்க வேண்டியதாக இருக்குது. பார்க்கலாம் எப்போ இந்த நிலைமை மாறுதுன்ட்டு. மேபி இந்த முறை வந்து நிஃப்டி நல்லா டாப்பில் வந்துச்சுனாக்கா நம்மளும் நம்ம போர்ட்ஃபோலியோ டாப்பில் வரும்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுது. நம்ம எல்லாமே வந்து நம்ம சார்ட்டில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். அண்ணனோட இன்னொரு ரிக்வஸ்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ணனுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல வியூஸ் வந்துச்சுனாக்கா வீக்கெண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் சந்தோஷமாக கொண்டாடலாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கெட் சினாரியோ பார்த்தலாம். ஸோ நிஃப்டி வந்து 108 பாயிண்ட்டு நல்ல ப்ளஸ், லார்ஜ் கேப் 106 பாயிண்ட்டு, மிட் கேப் 59 பாயிண்ட்டு, ஸ்மால் கேப் 54 பாயிண்ட்டு, மைக்ரோ கேப் மட்டும் இந்த -19 ஒரு மார்ஜினல் மைனஸ் தான். ஸோ எல்லாமே வந்து ஓஹோன்னு கூட வந்துட்டு ஒரு திருப்திகரமாக ஒரு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கிறதே ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்தியா விக்ஸ் வந்துட்டு 2.32% குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட அடிமட்டு விலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி வந்து இந்தியா விக்ஸ் வந்து தரத்தட்டி நிற்கிது. எப்போயாவது வந்து மார்க்கெட் வந்துட்டு நல்ல வந்து மொமெண்டமில் கெயின் போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஆகும் நான் நினைக்கிறேன். நான் இந்த 25,500 அது தாண்டி போகும்போது வந்து ஒரு மொமெண்டம் ரைஸ் ஆகும். அப்போது பையர் வந்து காட்டில் அட்ட மலை தான். ஸோ விக்ஸ் வந்து அந்தளவு நல்ல ஒரு தரத்தட்டி நிற்கிதுன்னு ஒரு நல்ல விஷயம். பேங்க் நிஃப்டி வந்து 139 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, அதே மாதிரி நிஃப்டி 107 பாயிண்ட்டு. ஸோ ரொம்ப ப்ளஸ்ன்னா கூட ரெண்டுமே ப்ளஸில் முடிஞ்சிருக்கிறது, பங்காளிகள் ரெண்டுமே நம்ம முடிஞ்சிருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். தென் வந்துட்டு செக்டரல் வைஸ் பார்க்கும்போது மெட்ரோ வந்து கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் 0.93% வந்து நல்ல பாசிட்டிவாக இருந்தது. ஒன்லி 2 செக்டர் மீடியா அண்ட் எஃப்எம்சிஜி வந்து மைனஸ், பெரிய மைனஸ்னு சொல்ல முடியாது, ஒரு மார்ஜினல் மைனஸ். ஸோ ஓவராலாக வந்துட்டு எல்லா செக்டரும் வந்து ஒரு க்ரீனில் முடிஞ்சிருக்கு. பெரிய டீப் க்ரீன்லாம் சொல்ல முடியாது, பட் ஸ்டில் வாட் எவர் மேபி ஒரு பாசிட்டிவ் முடிஞ்சிருக்குது, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்படியே நம்ம ஓவரால் மார்க்கெட் டைரக்ஷனை பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த 25,000 தான் நான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருந்தேன். அதே ஒரு 4 நாள் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி 25,000 டச் பண்ணிச்சுனாக்கா அது வந்து திரும்ப நல்ல மேலே போய் 25,000 வரை கண்டிப்பாக போயிடும். இந்த முறை வந்து திரும்ப கீழே வராது, 25,500 மினிமம் டச் பண்ணால் கீழே வரும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா பழைய லாஸ்ட்டு ஸ்விங் ஹையில் எக்ஸாக்டாக இருக்குது. இது வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ். இது ஐ ஹோப் மண்டே இந்த மைனர் ரெசிஸ்டன்ஸ் உடச்சி நிஃப்டி மேலே வந்து விடும் அப்படின்னு நம்பலாம். ப்ரொவைடட் சாட்டர்டே சண்டே ஜியோ பொலிட்டிக்கலி எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் வந்து தாக்கம் இல்லாமல் இருக்கணும், ஹோப்ஃபுல்லி நம்புவோமாக. ஸோ நேற்றே சொன்னேன், இது வந்து ஒரு நல்ல ஒரு டபிள்யூ ஃபார்மேஷன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிற சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில். தென் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஒரு பெரிய மொமெண்டம் இல்லைன்னா கூட வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர், இன்னைக்கு கூட 140 பாயிண்ட் பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நியர் ரெசிஸ்டன்ஸ், ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 55,000 சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட், 200 கூட கிடையாது, 191 பாயிண்ட் வந்து தான் கம்மியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு டெசிசிவ் கேண்டில் வந்து இது கிராஸ் பண்ணிச்சுனாக்கா நல்லா வந்து மேலே வர ஆரம்பிச்சிடும். தென் நம்முடைய ஐடி. ஸோ ஐடி நேற்று எகைன் சொல்லியிருந்தேன், இது வந்து நல்ல வந்து ஒரு பழைய ஸ்விங் ஹை கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் 107.1 பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ ஸ்டில் அந்த ஸ்விங் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை அந்த மைனர் ரெசிஸ்டன்ஸ் கிட்டே தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் வந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து 39,000 வரதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் வந்து நிஃப்டி ஐடிக்கு இருக்குது. தென் வந்து அண்ணனுடைய ஃபேவரட் மிட் அண்ட் ஸ்மால் 400, இது வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்
மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250 இந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ், நல்ல ஒரு மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய இண்டெக்ஸ். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த நல்லா வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கிட்ட தான் இருக்குது. நேற்று கூட சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு டெசிசிவ் கேண்டில் வந்தது அப்படின்னாக்கா நல்ல வந்து இந்த லெவலுக்கு வந்துடும். 20,650 ரேஞ்சுக்கு வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெகட்டிவிட்டி எல்லாம் மறைஞ்சி ஒரு பாசிட்டிவிட்டிக்கான ஒரு சிக்னல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட்டுட்டுருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அதான் கொஞ்சம் உற்சாகமாகவும் கொடுக்குது மார்க்கெட் எல்லாருக்கும். பார்ப்போம், இந்த உற்சாகம் கலையாதுன்னு நினைக்கிறேன். தென் நம்முடைய பெரிய எண்ணெய் மார்க்கெட் பார்க்கும்போது பாருங்கள், அநியாயத்துக்கு இன்னத்து நல்ல ஒரு ஆல் டைம் ஹை. டவ் ஜோன்ஸ் வந்துட்டு 600 பாயிண்ட் ப்ளஸ், S&P 500 வந்து 55 பாயிண்ட்டு, நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்துட்டு 157 பாயிண்ட். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இது நல்ல ஒரு நியூ ஆல் டைம் ஹை வந்து டவ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. S&P 500 டே பை டே ஒரு நியூ ஆல் டைம் ஹை நேற்று ஒன்று டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி காம்போசிட் இண்டெக்ஸும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு பெரிய ஆதங்கமாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது பார் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்குது. அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பார்ப்போம். ஓகே, தென் வந்து நம்ம வழக்கமான 4 ஸ்டாக் பார்ப்போம் இல்லையா? F&Oவில் இருக்கிற டாப் கெய்னர்ஸ் 2, டாப் லூசர்ஸ். அந்த வகையில் வந்து டாப் கெய்னர்ஸில் வந்து BDL அண்ட் மாஸ்டாக் பார்க்கலாம். அதே மாதிரி லூசிங் சைடில் வந்து ஜூப்ளி ஹிட்ஸ் அண்டு சோனா பம்ப்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து BDL, பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி வந்து 5.73% இது வந்து அப் ஆகிருக்கு. இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2.5 மாதமாக ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 2 மாதமாக பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்தால் கூட இப்போ இமீடியட் டார்கெட் வந்து 1600 இருக்கும். ஸோ இதை விட ஒரு டெசிசிவ் கேண்டில் மேலே வந்தது அப்படின்னாக்கா 2000 வரைக்கும் வரதுக்கு இதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் என்ன வந்து இது வந்து ஒரு கப் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டவுன் சைடு வந்து பெரிய நெகட்டிவிட்டி தெரியல. அப்படியே வந்தால் கூட 1400 தான் ஒரு இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். பட் மேலே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் சார்ட்டில் தெரியுது. ரைட், தென் வந்து மாஸ்டாக் ஷிப் பில்டர்ஸ். இது வந்து எப்படின்னாக்கா இது வந்து ஒரு கவர்மெண்ட் என்டர்பிரைஸ். இது ஷிப் பில்டிங்கில் சப்மரீன்ஸு, அந்த ஆஃப் ஷோர் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க, அந்த கப்பல்லாம் நிற்கிது இல்லையா, அதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல இருக்கிறது. இது ஒரு டிஃபென்சிவ் சைடு ஸ்டாக்னு சொல்லலாம். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பூமர் ஒரு இண்டஸ்ட்ரி இது. நான் இந்தியா வந்து நிறைய டிஃபென்ஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கப்போ, ஸோ அந்த வகையில் இந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. நல்ல ஒரு பாட்டம் எடுத்து இப்போ நல்ல மேலே வந்துருக்கு. இமீடியட் டார்கெட் வந்து 3100 வரை வரும். ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு பிரேக் ஆகிட்டு மேலே வரதுக்கு ஒரு கப் மாதிரி ஃபார்மேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்ததும் அதே ஸ்டாக் டிஃபென்ஸ் சைடு, இதுவும் ஒரு டிஃபென்ஸ் ஸ்டாக், ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரு கோரிலேட் ஆகுது. ஸோ பார்க்கும்போது வந்து நல்ல மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் வந்து ஜூப்ளி ஃபுட், இது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு இருக்கிற ஒரு பிராண்ட் இது. இது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து 2.53% நெகட்டிவில் வந்தால் கூட இதோட இமிடியட் சப்போர்ட் வந்து 620. இப்போ வந்து 635 இருக்குது. 620 வரை கூட கீழே வரலாம். வந்துட்டு மேபி ரிட்டன் எடுக்கலாம். இல்லை ஒரு இந்த ஜோன் வந்துட்டு இந்த 620லேருந்து 660 இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனாக மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போதுக்கு டவுன் சைடில் வந்து 620 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் வந்து சோனா ப்ரிசிஷன், இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரோவாக வந்து கன்சல்டேட் ஆன இடம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணி நல்லா கீழே வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக டவுன் சைடு தான் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து 428 இருக்குது. இது வந்து 400 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி இங்கே வரும்போது ஃபர்தராக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த 4 ஸ்டாக் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஒரு நல்ல டெசிஷன் நீங்கள் எடுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ இன்னும் திருப்போம் மண்டே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஹாப்பி வீக்கெண்ட். See you. Bye bye.